விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமுனியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். பலம் பெற்ற சந்திர பகவான் வருகையினால் பலனும் யோக பலமும் பெறக்கூடிய வாய்ப்பு பெற்ற மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை, அதாவது 7/4/2024 முதல் 13/4/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி மேசராசி என்பதே உங்கள் ராசியிலே குரு பகவானும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே கேது பகவானும், லாபஸ்தானத்திலே உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவானும் அவரோடு சனி பகவானும், விரயஸ்தானத்திலே சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புத பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதியாகிய சந்திர பகவான் 11, 12, 1, 2 ஆகிய இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் அமர காத்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். பொதுவா சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த நாள் அந்த வாரம் யோகமான வாரமாக அமையும். அதன்படி உங்களுக்கு இந்த வாரத்துல சந்திராசமும் வேதியோ கிடையாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக அமையுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 7/4/2024 அன்று திதி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி. அன்று பூரட்டாய நட்சத்திரம் பகல் 12 மணி வரை பூரட்டாய நட்சத்திரம், அதன் பின்பு உத்திரட்டாய நட்சத்திரம். சித்த யோகமும் அமிர்த யோகமும் கூடிய நாள் அன்று மாத சிவராத்திரி, ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத சிவராத்திரி. அடுத்து திங்கட்கிழமை 8/4/2024 திதி, அன்று அமாவாசை, பூர்ண அமாவாசை. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பகல் 10 மணி வரை உத்திரட்டாய நட்சத்திரம், அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம். அன்று முழுவதுமே அமாவாசை திதி இருக்கிறது. அடுத்து 9/4/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அமாவாசை முடிந்து வரக்கூடிய முதல் திதி பிரதமை திதி, சுக்லபட்சத்து பிரதமை திதி. நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம். அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தெலுங்கு வருட பரப்பு யுகாதி திருநாள். அடுத்தபடியாக 10/4/2024 புதன்கிழமை அன்னைக்கு வளர்பறையில் வரக்கூடிய துவிதியை திதியும் பரணி நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாள் அன்று சந்திர தரிசன நாள். அடுத்து 11/4/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு வளர்பறை திருதியை திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் கூடிய நாள் அன்று கௌரி விரதம் அன்னைக்கு கார்த்திகை. அடுத்து 12/4/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி திதி மாலை 6 மணி வரை சதுர்த்தி திதியும், அதன் பின்பு பஞ்சமி திதியும் வருகிறது. அன்றைய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். அன்று மதுரை சித்திரை திருவிழாவின் துவக்க நாள், கொடியேற்றத்துடன் அன்றுதான் துவங்குகிறது சதுர்த்தி திதி. அடுத்து 13/4/2024 இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு. இந்த வாரத்தின் கடைசி நாள் மட்டுமல்ல, இந்த சோபகிருது வருடத்தின் கடைசி நாள். மறுநாள் நாளைக்கு புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அப்ப இந்த சனிக்கிழமை அன்னைக்கு மாலை 5 மணி வரை பஞ்சமி திதியும் வளர்பிறை பஞ்சமி திதியும், அதன் பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுப நாளாக அன்றைய தினம் அமைகிறது. வருட முடிவு நாள். மேசராசி என்பதே உங்கள் ராசிக்கு பண பொருளாதாரம் இந்த இது சூப்பரா இருக்கும். அதாவது இந்த வாரம் முழுவதுமே உச்சம் பெற்ற சுக்கிர பகவானால் லாப பலன்கள் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. பஞ்சமாதிபதியின் சேர்க்கையும் பலம் பொருந்திய யோகாதிபதி சேர்க்கை உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால இந்த வாரத்தில் உங்களுக்கு பண பொருளாதாரம் சிறந்து வழங்கும். பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள்.
லாபமும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறந்த நற்பலன்களும் எதிர்பார்த்த பல திருப்பங்களும் அல்லது புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்பையும் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் இவர்களால் உங்களுக்கு லாப பலன்கள் மிகுந்து கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் ஒரு திருப்திகரமான வாரமாக அமையும். முன்பு இருந்த சுணக்க நிலைகள் எல்லாம் மாறும். வேலை பளு சற்று குறையும். உங்களுக்கு உடன் பணிபுரிபவர்கள் ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும். அதனால உத்தியோகஸ்தர்களுக்கு லாபமான வாரமாக இந்த வாரம் அமைய வாய்ப்புகள் உண்டு. சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மேசராசி என்பவர்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இப்ப வளர்பிறை காலகட்டங்கள், சுபமங்கலத்தை பேசலாம், உறுதி செய்யலாம், இறுதி செய்யலாம். அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லாபமும் யோகமும் கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. மாணவர்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். அதாவது முழு ஆண்டு தேர்வு முடிவுறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அதனால இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நல்லபடியாக கவனமாக படித்து பாஸ் பண்ணி நல்ல அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு செல்வதற்கு இனிய நல்வாழ்த்துக்கள். யோகமான வாரம். அடுத்து உடல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருங்கள். ஏன்னா 6ஆம் இடத்தை அதிபதியாகி புத பகவான் 6ஆம் இடத்தை பார்ப்பது ருணரோக சத்துருஸ்தானம் சற்று வலுப்பெறும் என்போம். அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. அடுத்து பெண்களுக்கு கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய லாப பலன்களோடு கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் குறிப்பா சொல்லப்போனோம்னா செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறது தன வாக்கு குடும்பம் பல்கி பெறுவதற்கான யோகங்கள் உண்டு. அதனால பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும். குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். மனம் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும். புத்திரபாக்கியங்கள் கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும். தாய் வழி தந்தை வழி உறவுகளால் அதிகமான லாபங்கள் கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு யோக பலங்களும் பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு லாப பலமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மேசராசி என்பவர்களுக்கு ஒரு அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு. மேசராசி என்பவர்களே, இந்த வாரத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப திங்கட்கிழமை அன்னைக்கு சர்வ அமாவாசை வருகிறது. அமாவாசை திதியில அவர்களுடைய இல்லத்து முன்னோர்களே வழிபாடு பண்ணுங்க. நல்ல அருமையாக அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தெலுங்கு பேசும் சமூகத்தினரால் கொண்டாடக்கூடிய யுகாதி திருநாளாகிய தெலுங்கு வருட பிறப்பு வருகிறது. அதுல பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. அடுத்து சந்திர தரிசன நாளில் சந்திர பகவானை வழிபாடு பண்ணுங்க. கார்த்திகை விரதம் இருக்கக்கூடிய நாள் வியாழக்கிழமை வருகிறது. சதுர்த்தி திதி வளர்பிறை சதுர்த்தி திதி வெள்ளிக்கிழமை வருகிறது. இவையெல்லாம் இந்த வாரத்துல இறை வழிபாட்டிற்கான ஒரு முக்கியமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு யோகமும் லாபமும் தரக்கூடிய வாரமாக மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. மேசராசி என்பவர்களே, இதுகாரம் இருந்து வந்த எல்லா துயரங்களும் நீங்கி இந்த வருடத்தின் முடிவில் இருந்து உங்களுக்கு லாப பலங்கள் நிறைய கிடைக்க போகிறது. அதுவும் வரக்கூடிய புத்தாண்டானது பலம் பொருந்திய உங்களுக்கு லாபமாக அமையக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா அடுத்த வாரத்திலிருந்து சூரிய பகவான் உச்சம் பெற்ற சூரிய பகவானாக உங்கள் ராசியில் அமர காத்திருக்கிறார். அதனால லாப பலன்கள் நிறைய கிடைக்க போது இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.